நான் சுமதி. என் கணவர் ரவி ஒரு விபத்தில் இறந்துவிட்ட பிறகு என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. திருமணம் ஆன 6 மாதங்களிலேயே அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நான் அப்போது கருவுற்றிருக்கவில்லை. குழந்தையும் இல்லை. அவரது பெரிய வீடு மட்டும் என்னிடம் இருந்தது. அம்மா அப்பா என்னை பிறந்த வீட்டிற்கு வரச் சொன்னார்கள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். ஏனென்றால் நான் இளமையிலேயே விதவையாகிவிட்டேன். அண்ணன் அண்ணிகள் என்னை பார்த்து கேலி செய்வார்கள் என்ற பயம் இருந்தது. மக்கள் எல்லோரும் 2வது திருமணம் செய்துகொள் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் என் மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை. வீடு பெரியதாக இருந்தது. இரவில் தனியாக இருக்கும்போது பயம் அதிகமாக இருந்தது. அதனால் வீட்டின் கீழ் பகுதியை வாடகைக்கு விடலாம் என்று முடிவு செய்தேன். நாகரிகமான குடும்பம் வந்தால் தனிமை குறையும். இரவில் பயமும் குறையும். மாத வாடகையும் கிடைக்கும். ஆனால் என் நிபந்தனை ஒன்றுதான். தனி ஆண்களுக்கு வாடகைக்கு விடமாட்டேன். குடும்பமாக இருந்தால் மட்டும் விடுவேன். ஒரு காலை டோர் பெல் அடித்தது. நான் கதவைத் திறந்தபோது ஒரு வயதான பெண்மணியும் ஒரு இளைஞனும் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்களை உள்ளே அழைத்து உட்கார வைத்தேன். இளைஞன் பேசினான். மேடம், நீங்கள் வீட்டை வாடகைக்கு விட விரும்புகிறீர்கள் என்று கேள்விப்பட்டோம். நாங்கள் இருவரும் தங்க விரும்புகிறோம். எங்களைத் தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள். நான் கேட்டேன், நீங்கள் யார்? அம்மா மகனா? இளைஞன் சொன்னான், இல்லை மேடம். இவள் என் மனைவி. என் பெயர் மகேஷ். இவள் பெயர் கமலா. இதைக் கேட்டதும் என் கண்கள் விரிந்தன. மகேஷ் பார்க்க மிகவும் இளமையாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்தான். கமலாவுக்கு சுமார் 45 வயது இருக்கும். ஒரு இளைஞன் ஏன் இவ்வளவு வயதான பெண்ணை திருமணம் செய்தான் என்று எனக்கு புரியவில்லை. நான் மன்னிப்பு கேட்டேன். எனக்குத் தெரியாது நீங்கள் கணவன் மனைவி என்று. அவர்கள் சிரித்தார்கள். பரவாயில்லை மேடம். எல்லோரும் இப்படித்தான் ஆச்சரியப்படுவார்கள். நான் சம்மதித்து விட்டேன். சாவியை கொடுத்தேன். அவர்கள் சாமான்களுடன் வந்து குடியேறினார்கள். முதல் நாள் மாலை நான் அவர்களுக்கு உணவு சமைத்துக் கொண்டு சென்றேன். மகேஷ் கதவைத் திறந்தான். அக்கா, சாப்பாடு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கமலா சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். நான் உள்ளே செல்ல முயன்றேன். உடனே மகேஷ் முன்னால் வந்து நின்றான். அவளுக்கு தலைவலி அதிகமாக இருப்பதால் அறையில் தூங்கிவிட்டாள். இப்போது எழுப்பினால் இன்னும் தலைவலி அதிகமாகும் என்றான். நான் அமைதியாக மேலே திரும்பினேன். மனதில் ஒரு சந்தேகம் உலவியது. முதலில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான். பிறகு தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றான். அன்று இரவு நடு இரவில் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. என் உடல் நடுங்கியது. நான் காதுகளை மூடிக்கொண்டேன். சத்தம் நிற்கவே இல்லை. காலை 5 மணிக்குத்தான் அமைதி வந்தது. காலையில் மகேஷ் வெளியே செல்லும்போது நான் அவனை பார்த்தேன். அவன் என்னை பார்த்து புன்னகைத்துவிட்டுச் சென்றான். நான் கமலாவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். கதவைத் தட்டினேன். நீண்ட நேரம் கழித்து கமலா கதவைத் திறந்தாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. உள்ளே அழைத்து உட்கார வைத்தாள். பின்னர் மெதுவாகப் பேசினாள். என் கணவர் மகேஷுக்கு என்னை பிடிக்கவில்லை. அவன் இளமையானவன். அவனுக்கு இளம்பெண் வேண்டும். என் முகத்தை பார்த்தாலே அவனுக்கு வெறுப்பு. அடிக்கிறான். திட்டுகிறான். வேறு யாருடனோ தொடர்பில் இருக்கிறான். நான் பரிதாபப்பட்டேன். அக்கா, நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றேன். அவள் சொன்னாள், யாரும் எனக்கு உதவ மாட்டார்கள். என் உறவினர்களே என்னை விட்டுவிட்டார்கள். நீ பிரார்த்தனை செய்தால் போதும். ஆனால் இதை மகேஷிடம் சொல்லாதே. அவனுக்கு தெரிந்தால் இன்னும் கடுமையாக அடிப்பான். நான் மேலே வந்துவிட்டேன். மகேஷ் மீது கோபம் வந்தது. ஏன் திருமணம் செய்தான்?
ஏன் துன்புறுத்துகிறான்? அன்று இரவு மீண்டும் அதே அலறல். இம்முறை சத்தம் மிக அருகில் இருந்து வந்தது. நான் படிகளில் இறங்கினேன். கதவை பலமாகத் தட்டினேன். யாரும் திறக்கவில்லை. சத்தம் தொடர்ந்தது. நான் மீண்டும் மேலே வந்துவிட்டேன். அந்த இரவு தூக்கமே வரவில்லை. காலையில் மகேஷ் வெளியே வந்தபோது நான் அவனை நிறுத்தினேன். நேற்று இரவு என்ன சத்தம்? அவன் முகம் வாடியது. அக்கா கமலாவுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறது. அவள் என் மீது தேவையில்லாத சந்தேகம் வைக்கிறாள். நான் வேறு யாருடனும் தொடர்பில்லை. அவள் இரவில் அலறுகிறாள். பல வீட்டு உரிமையாளர்கள் எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். இது எங்கள் 7வது வீடு. நான் அவளை திருமணம் செய்ததற்கு ஒரே காரணம் அவள் ஆதரவற்றவள். என் குடும்பம் என்னை விட்டுவிட்டது. ஆனால் அவள் என்னை துன்புறுத்துகிறாள். அவளுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறேன். அவளை வெளியே விட மாட்டேன். ஏனென்றால் கோபம் வந்தால் யாரையும் தாக்கலாம். நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். இருவரும் வெவ்வேறு கதை சொல்கிறார்கள். யாரை நம்புவது? நான் கமலாவிடம் மீண்டும் பேசினேன். அவள் இப்போது முற்றிலும் மாறிவிட்டாள். நான் கத்துவதில்லை. என் கணவர் மிகவும் அன்பானவர் என்றாள். ஆனால் அவள் கையில் தழும்புகள் இருந்தன. நான் கேட்டேன், இது என்ன? அவள் பயத்துடன் சொன்னாள், நேற்று உன்னிடம் பேசியதை அவர் கேட்டுவிட்டார். வீட்டில் கருவி பொருத்தியிருக்கலாம். அதனால்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன். உண்மை என்னவென்றால் அவர் என்னை அடிக்கிறார். நீ கேமரா வைத்தால் உண்மை தெரியும். காவல் நிலையத்தில் காட்டினால் நான் சுதந்திரமாகலாம். நான் இப்போது இருவரின் நடுவில் சிக்கிவிட்டேன். இருவரின் பேச்சும் உண்மையாகவே தோன்றியது. நான் என் பழைய தோழி அனிதாவை அழைத்தேன். அவள் போலீஸ் அதிகாரி. எல்லாவற்றையும் சொன்னேன். அவள் உடனே வரச் சம்மதித்தாள். அன்று இரவு நான் உணவு தயாரித்து கீழே கொண்டு சென்றேன். படிகளில் இறங்கும்போது கமலாவின் குரல் கேட்டது. அவள் யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள். இன்று இரவு முடித்து விடுவோம். அவள் நம்பிவிட்டாள். எல்லாம் தயாராக இருக்கிறது. என் இதயம் வேகமாக துடித்தது. நான் பின்வாங்கினேன். அனிதாவுக்கு தகவல் கொடுத்தேன். இரவு 2 மணிக்கு மகேஷும் கமலாவும் மேலே வந்தார்கள். நான் பாசாங்காக தூங்குவது போல் படுத்திருந்தேன். அவர்கள் என் அலமாரியையும் பெட்டியையும் தேட ஆரம்பித்தார்கள். அப்போது அனிதாவும் போலீசாரும் உள்ளே நுழைந்தார்கள். மகேஷ் ஓட முயன்றான். கமலா கத்த ஆரம்பித்தாள். ஆனால் இருவரும் பிடிபட்டார்கள். பின்னர் தெரிந்தது, அவர்கள் உண்மையான கணவன் மனைவி அல்ல, ஒரு தொழில்முறை திருட்டு கும்பல். விதவைகளின் வீடுகளை குறிவைத்து வாடகைக்கு ஏறுவார்கள். ஒருவர் மனைவி போல் நடித்து அடிபடுவதாக காட்டுவார். மற்றவர் கணவன் போல் நடித்து மனநிலை பாதிப்பு என்று சொல்வார். வீட்டு உரிமையாளரை குழப்பி நம்பிக்கை வளர்த்து இரவில் எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் திருடிவிட்டு தப்பித்து விடுவார்கள். உணவில் தூக்க மாத்திரை கலக்க இருந்தார்கள். ஆனால் நான் சரியான நேரத்தில் சந்தேகப்பட்டதால் தப்பித்தேன். இப்போது நான் மீண்டும் தனியாக இருக்கிறேன். ஆனால் பயம் குறைந்துவிட்டது. நான் வீட்டின் கீழ் பகுதியில் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக படிக்கச் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். மாலை நேரங்களில் அந்த குழந்தைகளின் சிரிப்பு வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது. இரவில் அவர்கள் வீடு திரும்பிய பிறகு தனிமை வந்தாலும் அது இனி இனிமையான தனிமையாக இருக்கிறது. கெட்டவர்களுடன் வாழ்வதை விட தனிமையே நல்லது. மக்களை நம்புவதை விட நம்மை நாமே நம்புவதுதான் உண்மையான பலம். இப்போது நான் இந்த தனிமையில் மிகவும் அமைதியாக இருக்கிறேன். நன்றி.